இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபைலிங் கேஸ் ஸ்டேட்டஸ் செக் செய்வது எப்படி அப்படின்ட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஒரு கேஸை ஃபைல் பண்ண பிறகு அந்த கேஸை எந்த ஸ்டேஜில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் என்ன, ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சா இல்லையா, இது செக் பண்ணலாம். இப்போ அதுக்கு 3 வழிமுறை இருக்குது. அதில் ஒன்று ஈகோட் வெப்சைட் மூலமாகவும், அதுக்கடுத்து ஈகோட் மொபைல் ஆப் மூலமாகவும், அதுக்கடுத்து எஸ்எம்எஸ் சிஎன்ஆர் நம்பர் மூலமாகவும் செக் பண்ணலாம். இப்போ பார்க்க போகிறது வெப்சைட் மூலமாக எப்படி பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். அதுக்கு கூகுளில் போய் HTTP இதில் வந்துடும். http://ecode.tn-government.in வெப்சைட் உள்ள போயிடுச்சு. ஹோம் 3 ஆப்ஷனாக வரும். ஈகோட் இந்தியா கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதுதான் வெப்சைட்டு ஈகோட் சர்வீஸு. அதில் செலக்ட் ஸ்டேட்டு, தமிழ்நாடு, செலக்ட் டிஸ்ட்ரிக்கு, என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த ஊரை செலக்ட் பண்ணுங்கள். மதுரை. இதில் மதுரையில் உள்ள கோட்டு என்னென்ன கோட்டு, வாடிப்பட்டி, திருமங்கலம் இது இருக்கும். இல்லை கம்பைன் கோட்டு, டிஸ்ட்ரிக் கோட்டுன்னா கம்பைன் கோட்டு மதுரை. அதுக்கடுத்து பார்ட்டி நேமு, கேஸ் நம்பரு, ஃபைலிங் நம்பரு, அட்வொகேட்டு, எஃப்ஐஆர் நம்பரு இதெல்லாம் இருக்குல்ல. இதில் கேஸ் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேஸ் டைப்பு, அதில் கேஸ் டைப்பில் போய் ஹெச்எம்எப்பி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஹெச்எம்எப்பிக்கு அதை வெளியே ஹெச்எம்எப்பி ஹிந்து மேரேஜ் பெட்டிஷன் அதுக்கடுத்து கேஸ் நம்பர், இயர், கேப்சா கோடு E5RT4V கேப்சா கோடு. அதை டைப் பண்ணி அப்படின்னு வந்துச்சுன்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ ரீசெண்டாக ஃபைல் பண்ணியிருந்தேன்னா அப்போ ஓபி கொடுக்கணும். பழைய கேஸு அப்படின்னா ஹெச்எம்ஓபி கொடுக்கணும். ரீசெண்டாக ஃபைல் பண்ணியிருந்தால் ஓபி அப்படின்னு டைப் பண்ணி இல்லை கேஸ் டைப்பில் ஓபி ஒரிஜினல் பெட்டிஷன் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடு
UPTLY6. கோ கொடுத்தா இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஃபேமிலி கோட்னால ஃபேமிலி கோட் மதர் எண்டுக்கா, அதனால் அந்த பார்ட்டி நம்பர்லாம் மென்ஷன் ஆகாது. வியூ கொடுக்குறேன். ஃபேமிலி கோட் மதுரை, அதில் ஒரிஜினல் பெட்டிஷன், அதில் வந்து இதுதான் சிஎன்ஆர் நம்பரு. அந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதுதான் சிஎன்ஆர் நம்பரு. கேஸ் ஸ்டேட்டஸு, பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட்டு, அதுக்கடுத்து ரெஸ்பாண்டன்ட் அண்ட் அட்வொகேட்டு, ஆக்டு, ப்ராசஸ்ஸு, கேஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்டு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீகல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.